நாள் தமிழ் திருநாள் அன்று பொங்கல் தினம் என்று முழு தமிழர்களும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த நாள், செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் 7 நாள் பண்டிகை. எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல 7 நாள் 8 நாள் லீவ் கொடுப்பாங்க. தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவன் நமக்கு இந்த திருநாள் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் கொண்டாடுகிற இந்த திருநாள் ஆதியில எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். பாருங்க, பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வரும்போது நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் மீட்பரமா இருக்கிற தேவாதி தேவன் அவர் இஸ்ரவேலர்களுக்கு அந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகு வருஷந்தோறும் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் மோசே மூலியமாக சொல்லினார். சரிங்களா? சோ வேதத்துல 7 நாள் பண்டிகை இருக்கிறது. இந்த 7 நாள் பண்டிகை பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டது. அதை தேவனால கொடுக்கப்பட்டு அந்த பஸ்கா பண்டிகையை நித்திய பண்டிகையாக அதை ஆசரித்தார்கள். தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக இந்த பஸ்காவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்காக எல்லா ஜனங்களும் காத்துட்டு இருக்காங்க. காரணம், அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர், அவர்தான் பலியானவர். ஒட்டுமொத்தமான எல்லா ஜனங்களுக்கும் அவர் பாவ நிவாரண பலியாக வர வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு காத்துட்டு இருந்தது இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த புஸ்தகத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாகி ஆட்டுக்குட்டியானவர், அவர் பலியாகி அவர் உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு பத்மு தீவில யோவானுக்கு வெளிப்பட்ட இந்த தரிசனம் என்ன சொல்றது பார்க்கலாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது. அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நீலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லுகிறது. 7 குத்துவிளக்கின் மத்தியில உலாவுகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, இந்த 7 பண்டிகையுடைய ரகசியம் என்னன்னு கேட்டாக்கா, இன்றைக்கு அநேக ஜனங்க இதை தெரியாமலே பண்ணி கொண்டிருக்காங்க. அது மாம்சத்துக்குரிய பண்டிகை இருந்தது, இன்னும் மாம்சத்துக்குரிய பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அது ஆவிக்குரிய பண்டிகையாக மாறிடுச்சு. ஆவிக்குரிய பண்டிகை எதுன்னு கேட்டாக்கா, முதலாவது பண்டிகை ஒரு பலி. முதலாவது பலி என்னன்னாக்கா மரணம். ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுக்க வேண்டியது மரணம் முதல். அதுக்குதான் நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க, பழசெல்லாம் எரிச்சிடறாங்க, போயின்னு சொல்லிட்டு எரிச்சிடறாங்க. நமக்கு அது என்னன்னு கேட்டாக்கா, முதல் பண்டிகை பலி. பழச பலி ஆக்கிடணும், பழசு இருக்கக்கூடாது, அது முதல் பலி. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் 7 பொன்குத்தலுக்கு மத்தியில் இருக்கிற ரகசியத்தை, வெளிப்பாடுகளை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் தரிசனத்தை கொடுத்திருக்கார். சரிங்களா? இந்த தரிசனத்துடைய ரகசியம் என்னன்னு கேட்டாக்கா, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, நீங்கள் இந்த பஸ்காவின் பண்டிகை செய்கிற காரியம் ஆவிக்குரிய பஸ்காவாக நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டும். ஒவ்வொரு காரியங்களை நான் சொல்றேன் கேளுங்க. முதலாவது, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில பழைய விஷயங்களை எடுத்து போட்டுடணும். பழைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, முதலாவது. ரெண்டாவது பண்டிகை என்னன்னு கேட்டாக்கா, புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. எந்த ஒரு பழசு இருக்கக்கூடாது, எல்லாமே சகலமும் புதுசு. புது ஆட்டுக்குட்டி, புது சாப்பாடு, சகலமும் அது புதுசாக
ஆரவாரத்தோட, ஆர்ப்பாட்டத்தோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை கொண்டாடணும். இந்த புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை என்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறது. இந்த ஓய்வு நாட்களிலே இது நாம சபையில அதை பக்தி வைராக்கியத்தோட நாம பானம் பண்ணணும். எந்த பிள்ளைகளே, அடுத்ததாக மூன்றாவது என்னன்னு கேட்டாக்கா, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அதாவது முதல் கனியின் பண்டிகை. முதல் கனியின் பண்டிகை நம்முடைய நிலத்துல விளைச்சல் இடுகிற எல்லா விளைச்சல்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு விளைச்சலாக கொடுக்கிறார். அந்த விளைச்சல்ல முதல் கனியை கொண்டு வந்து அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, ஆடு மாடு கோழி என்ன இருந்தாலும் சரி, உன் பிள்ளைங்களா இருந்தா கூட சரி, நீங்க அந்த பிள்ளைங்களை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். அவங்க ஊழியம் செய்யணும் என்று சொல்லிட்டு இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக அந்த விளக்கு பற்றி எரிய வேண்டும். இந்த 7 குத்துவிளக்கில் இருக்கிற ரகசியம், முதலாவது பழசு இல்லாம பழசெல்லாம் மறிக்கப்பட வேண்டும். 2வது புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணும். 3வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டாக்கா முதல் கனி எடுத்து வந்து அவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். 4வது த ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தகோஸ்ட். பெந்தகோஸ்ட் என்றால் அதுக்கு ஒரு பண்டிகை வச்சாங்க இல்லையா? பெந்தகோஸ்து என்று சொல்லுகிறது தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடுகிறதுக்காக நாம காத்திருக்க வேண்டும். சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டும். அது ஒரு பண்டிகையாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த 7 நாட்கள்ல இது 4வது நாளாக. 5வதாக என்னன்னாக்கா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். என் தேவ பிள்ளைகளே, 4வது பாருங்க, பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல அசைவாட வேண்டும். யாரெல்லாம் சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே இருந்தவர், அவரே இருக்கிறவர், அவர்தான் வருகிறவர். என் தேவ பிள்ளைகளே, அவர் வருகைக்காக இதை நம்ம கடைபிடிக்க வேண்டும், இதை நம்ம செய்ய வேண்டும். எப்படி வானத்துக்கு ஏறி போனாலும் அப்படியே திரும்ப வரப்போறார். இந்த 5வதாக ட்ரம்பட் என்றால் எக்கால சத்தம் ஊதுதல். நம்முடைய வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்கிற எல்லா வசனங்களும் ஜீவ வார்த்தைகளும் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஆகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் அழியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருக்கும்போது நீங்க கேட்டு ரட்சிப்பு பெற்ற இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை யாருக்காவது நீங்க போதிக்கணும், யாருக்காவது சொல்லணும். அது எச்சரிப்பின் சத்தம், அவங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம். ஏன்னு கேட்டாக்கா இது நித்தியத்துக்கு ஏதுவான எச்சரிப்பின் சத்தம். அந்த எக்கால சத்தம் ஊதுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜீவன் மேல அது ஒரு கடமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, அப்படியாக இருக்கும்போது எக்கால சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம யாருக்காவது சத்தத்தை நம்ம சொல்லணும் இல்லைங்களா? சோ எக்கால சத்தம் சுவிசேஷ வார்த்தைகளை யாருக்காவது நம்ம சொல்லணும். வச்சுங்களா? இது வந்து அது சொல்லி ஆன பிறகு அடுத்ததாக 7வது டே ஆஃப் அட்டர்னமெண்ட். 7வது என்னன்னு கேட்டாக்கா நியாய தீர்ப்பின் நாள், ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட் நாள் வந்து பூமியிலே நமக்கு நிறைவேறுகிறது. இந்த பிள்ளைகளை இந்த நாளை நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். 7 நாள்ல இது ஒரு நாள். நியாய தீர்ப்பு நாள் எல்லாருக்கும் பூமியில இருக்குது, மாம்சமான யாவருக்கும் பூமியில இருக்குது. இது ஆன பிறகு என்னன்னு கேட்டாக்கா கூடார பண்டிகை என்று இருக்குது. டாபர்னக்கல், தி ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கூடார பண்டிகையில நம்ம ஆணுடைய சமூகத்துல நித்திய காலமாக பரலோகத்துல ஆரவாரத்தோட ஆர்ப்பாட்டத்தோட அவரோடு இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த 7 விளக்கில் இருக்கிற ரகசியம் என் தேவ பிள்ளைகளே இதுல நிறைவேறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில எதை நிறைவேற்றிருக்கீங்கன்னு பாருங்க.
முதலாவது பழச எடுத்து போட்டீங்களா? ஒரு புது சிஷ்யாக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கீங்களா? மூன்றாவது முதல் கனி உங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளைங்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நான்காவது பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறதுக்காக நாம காத்திருக்கிறோமா சமூகத்துல? ஐந்தாவது நாம கேட்ட சுவிசேஷ வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை யாருக்காவது சொல்லுகிறோமா? அது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஆறாவது, நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு இங்கேயே நமக்கு எல்லாம் முடிச்சு அடுத்த பிறகுதான் பரிசுத்தமா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம நித்திய கூடாரத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திருக்காங்க. இதே பிள்ளைகளே, இந்த பண்டிகையினுடைய ரகசியம் இதுதான். இன்னைக்கும் புறஜாதிகளா இருக்கிறாங்க, அந்நியர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. தெரியாம அவங்க 7 நாள் பண்டிகை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பண்டிகையினுடைய அர்த்தம் புரியாத பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய பண்டிகை இதை நிறைவேற்றினால் மாத்திரமே நித்தியத்துக்கு நாம போக முடியும். இதே பிள்ளைகளே, சோ இந்த 7 விஷயத்தை உங்களோட மனசுல வச்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் எல்லாரும் இந்த காரியங்களை கடைபிடிங்க. நீங்க கடைபிடித்தீர்களானால் நித்திய காலமாக உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்தானங்கள் செழிப்பா இருக்கும், சமுத்திரத்தின் எல்லை வரைக்கும் பெருகி இருக்கும். அது மாத்திரமில்லாத 1000 தலைமுறைகளை அவர் காத்துக்கொள்வார். உங்களுக்காக ஒரு நித்திய கூடாரம் பரலோகத்தில் இருக்குது. இந்த பிள்ளைகளே, இதுதான் இந்த ஆவிக்குரிய பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகையை நாம கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்க. வாரந்தோறும் இல்ல மாதந்தோறும், வாரம் இந்த 7 நாள்ல நாம நம்முடைய மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் நமக்கு அது கடைபிடிக்க வேண்டும், அது நிறைவேற்ற வேண்டும். யாரெல்லாம் நிறைவேற்றுங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஜெபிக்கலாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த செழிப்பான பிளேஸ்ல தாத்தாவுடைய லேண்டு, இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த லேண்ட்ல இந்த செய்தியை கொடுக்கறதுக்காக கர்த்தர் ஒரு அனுமதி கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். இந்த 7 பண்டிகை, நீங்க 7 பண்டிகையில 6 பண்டிகை நிறைவேறிடுச்சு. உங்க வாழ்க்கையில எது நிறைவேறிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் நமக்கு நிறைவேறக்கூடியது நித்திய கூடாரத்துக்கு போக வேண்டியது. ஒரு சமயம் நீங்க இதெல்லாம் கடைபிடிச்சிருந்தாக்கா நமக்கு நித்திய கூடாரம் ஒன்று உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்க. அது அவர் வந்து உங்களை கொண்டு போவார். அப்படி அவர் வந்து கொண்டு போகிறது தான் உங்களுக்கு அது 7வதாக முடியும். ஜெபிக்கலாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற சர்வ வளமுள்ள ஜீவாதிபதியே, நித்தியமாக ஜீவனுள்ளோர் தேசத்துக்காக நீர் எங்களை தெரிந்து கொள்ளுகிறதுக்காக வேர்பிடித்து எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நித்திய கூடாரத்தில் இடம்பெறுகிறப்பா, ஆசீர்வதிக்கிறப்பா. பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் பேரால உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இதை ஆசரிக்க கிருபைத்தாங்க. இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்துல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க கேளுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏதாயிலும் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு போன் பண்ணுங்க. இது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நாம அதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.